வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாட் ஜிபிடி 3.5. சாட் ஜிபிடி 3.5ன்றது ஒரு ஓப்பன் ஏஐ கம்பெனி பேஸ் பண்ணி ரன் ஆகுது. இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. சாட் ஜிபிடி 3.5ன்றது ஃப்ரீ வெர்ஷன், அதாவது ட்ரையல் வெர்ஷன் சொல்லலாம். நம்ம இந்த ஃப்ரீ வெர்ஷன்ல யூஸ் பண்றப்போ மேக்ஸிமம் நமக்கு தேவையான ரிலேட்டட் ஆன்சர் எல்லாமே அதில் கிடைச்சிடும். சாட் ஜிபிடி 4ன்றது அதில் வந்து டாலி இருக்கு, நம்ம எக்ஸல் ஃபார்முலா, மேக்ஸிமம் நிறைய ஒரு சில சின்ன சின்ன ஃபார்முலாஸ்லாம் இன்பில்ட் வேலை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம மந்த்லி அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். நேற்று கண்டென்ட்ல நம்ம பார்த்தோம்னா சேம் சாட் ஜிபிடி பேஸ் பண்ணி politepost.net, அதாவது மெயில மட்டும் டைப் பண்ற மாதிரி ஒரு வெப்சைட் பார்த்தோம். அது மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்க்க போகிறது சாட் ஜிபிடி. இது வந்து அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இதுலேருந்து ஒரு பார்ட்டு தான் பொலைட் போஸ்ட். இதில் நம்ம ஆல்மோஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ் எவ்வளோ ப்ராம்ப்ட்ஸ் எழுதுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆன்சர் வந்து இமிடியேட்டாக கிடைக்கும். அது அட்லீஸ்ட் 2-3 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். பட் சாட் ஜிபிடி வித்தின் செகண்ட்லேயே நமக்கு ஆன்சர் கொடுக்கும். நீங்கள் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணுறதுக்கு டைரெக்டாக நம்ம கூகுளில் போயிட்டு சாட் ஜிபிடின்னு டைப் பண்ணாலே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கும் பாருங்கள், சாட் ஓப்பன் ஏஐ.com. இதுதான் அஃபிஷியலான ஐடி. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன்இன் கேட்கும். மெயின் நம்ம சைன்இன் பண்ணுறதுக்கு நம்ம ஜிமெயில் ஐடி கொடுத்தாலே போதும், அதுலேயே சைன்இன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைன்இன் கொடுத்தோம்னாக்கா நம்ம ஜிமெயில் ஐடி தான் கேட்கும். ஜிமெயில் ஐடி கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேஜ் வந்து ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணதால எனக்கு டைரெக்டாக ஹோம் பேஜுக்கு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொன்னேன் இல்லையா, 3.5 சாட் ஜிபிடி 4 ரெண்டுமே இருக்கும். சரி, 3.5ன்றது எவ்ரிடே டாஸ்க் மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா டால்லி கொடுத்துருப்பாங்க, ப்ரௌசிங் அண்ட் மோர் இது கொடுத்துருப்பாங்க. பிளான் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ ஃப்ரீயில் வந்து அன்லிமிட்டெட் மெசேஜ், அதாவது அன்லிமிட்டடான மெசேஜ் இது பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடி 3.5 மாடல் எடுத்துக்கலாம். வெப் ஓஎஸ், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃப்ரீ வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னாக்கா இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கும், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடேன்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இதுலேயே அவங்களே ஒரு 4-5 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் பண்ணுறாங்கன்னா ஒரு தேங்க்யூ லெட்டர் எழுதுறீங்க. எக்ஸாம்பிள் சும்மா ஜஸ்ட் ஒரு தேங்க்யூ லெட்டர் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நான் ஒரு 2-3 இது டெமோவிங் போட்டிருக்கேன். எனக்கு இங்கே கொஸ்டின் இருக்கு, அதாவது ரைட் 2 or 3 சென்டென்ஸ் தேங்க்யூ ஃபார் மை இன்டர்வியூ லெட்டர்னு போட்டிருக்கு. இந்த இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ஜென்ரேட் ஆகும். மேக்ஸிமம் 2-3 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எக்ஸாம்பிள் இது வந்து எல்கேஜி சப்ஜெக்ட்லேருந்து எடுத்தது, இவன் பாப்பா புக்லேருந்து எடுத்தா. லிஸ்ட் ஆஃப் ஆர்டர் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர். இப்போ நமக்கு ஆர்டர் நம்பர், ஈவன் நம்பர் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம போய் உட்காந்து நமக்கே தெரியலனா டிக்ஷனரி தேடிட்டு இருக்கணும், இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ இதை போட்டிங்கன்னா ஜஸ்ட் செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. அதாவது எது ஆட் நம்பர்ஸ், எது ஈவன் நம்பர்ஸ்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் பேராகிராஃப் மாதிரி இருக்குது, ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு மெயில் அனுப்பணும், இல்லை வேற யாருக்காச்சும் டேபிள் மாதிரி ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ அதாவது எங்கேருந்து எந்த கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே எனக்கு இது வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுன்னு கேட்க போகிறேன். டேபிள் ஃபார்மேட் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு டேபிள் மாதிரி க்ளீனாக அதவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். நம்ம உட்காந்து டிசைன் பண்ணிட்டு ஒரு எம்எஸ் வேர்ட்லேயே இல்லை எக்ஸல்லே போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் இதே இன்கேஸ் எம்எஸ் வேர்டில் இல்லை எக்ஸலில் போடுறீங்கன்னா இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மினிமம் நமக்கு 2-3 மினிட்ஸ், அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் ஆச்சு தேவைப்படும். அது கீழே பண்ண முடியாது. ஏன்னா உட்காந்து ஒவ்வொன்றும் எடுத்து காப்பி பண்ணணும், ப்ளஸ் அரேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ் ப்ராப்பராக இது டேபிள் கிரியேட் பண்ணணும். இதுனா உங்களுக்கு எல்லா டேபிளும் அப்படியே கிரியேட் ஆகிடுது. நீங்கள் இதை காப்பி ஜஸ்ட் இங்கே காப்பி மட்டும் தான் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் செக் பண்ணணுன்னாக்கா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அப்படியே இந்த இடத்துல ஃபார்மேட் மாதிரி அதை கிரியேட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ், நேற்று பார்த்த மாதிரி மெயிலில் இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுத போகிறோம். இதுலேயும் அதே மாதிரி மெயில் மாதிரியே இதுலேயும் லெட்டர்ஸ் எழுதலாம். மெயில் மாதிரியை விட இது அட்வான்ஸாகவே யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் மொபைல் ஒன்று தொலைஞ்சிருச்சு, இல்லை பைக் தொலைஞ்சிருச்சு, ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் நம்ம கொடுக்கணும். நம்ம மொபைல் தொலைஞ்சதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் மாதிரி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க.
என்னோட மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுத சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சீங்கன்னா இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்நெட் இருந்துச்சுன்னா நம்ம உடனே ஒர்க் ஆகிடும். ஃபார்மேட் கொடுத்துரும் பாருங்க. அதில் உங்கள் யுவர் நேம், ஒரு அட்ரஸ், சிட்டி, போஸ்ட், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், சர்வீஸ் ப்ரொவைடர் நேம், கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். இன்கேஸ் நீங்கள் இஎம்ஐலையோ இல்லை இன்சூரன்ஸ் சொல்லி வாங்கியிருந்தீங்கன்னா எந்த பார்ட்டிக்கு நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்களுடைய நேம் இந்த இடத்துல நம்ம போடணும். கம்ப்ளைண்ட் ரிகார்டிங் என்ன சப்ஜெக்ட் லெட்டர் போட்டிருக்கோம். சர்வீஸ் ப்ரொவைடர் நீங்கள் இன்கேஸ் ஏதோ ஒரு பிராண்ட் நேம் வாங்குறீங்கன்னா அந்த பிராண்ட் மொபைல் நம்பர் இந்த இடத்துல போட வேண்டியது, மொபைல் மாடல் போட வேண்டியது. நேற்று நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஐ ஹோப் திஸ் லெட்டர் ஃபைண்ட் யூ வெல். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறது. ரோபோட் வந்து டைப் பண்ணால் இது மட்டும் காமனாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை காப்பி பண்ணி வேறு இடத்துல எடிட் பண்ணுறப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் எடுத்துடப்படும். மற்ற எல்லாமே நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் தொலைஞ்சு போன ஃபோன் நம்பர் அதில் போட சொல்லியிருக்கு ப்ராக்கெட்டில், அந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நிறையா இருக்கும். அதாவது நம்ம மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னு கொடுக்கலாம். இல்லை தெப்ட் ஆயிடுச்சு அதை திருடிக்கிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். மேலே நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் தான். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் என்ன இந்த இடத்துல கீவேர்ட்ஸ் ப்ராம்ப்ட் மாதிரி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் இது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் லெட்டர் ரெடி. டிஸ்கிரைப் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை. ஒரு பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது நம்ம சின்னதாக ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன். அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா லார்வா ஸ்டேஜ் இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. ஸ்டேஜஸ் எங்கன்னா லார்வா, கேட்டர்பில்லர், பீப்பா போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அடல்ட். இப்படி தான் இந்த மெத்தட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுக்குது. எக் ஸ்டேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் லார்வா ஸ்டேஜ், அதுக்கப்புறம் பியூப்பா ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அடல்ட் ஸ்டேஜ். அதுலேயே பார்த்தீங்கன்னா மெயில் ரைட் பண்ணுறது நேற்று நம்ம அதில் பார்த்தோம். இன்னைக்கு இதில் எப்படி இதில் எப்படி வந்து எந்த மெத்தடில் நமக்கு மெயில் ரைட் பண்ணி கொடுக்குதுன்னு பார்ப்போம். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஓடிடி வந்து நாட் மீட் ஆகலை. ஓடிடிக்கு மீட் ஆகாதுக்கு என்ன ரீசன் சொல்லி கேட்டிருக்கேன். அதே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 செகண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு பெரிய மெயிலாக டைப் பண்ணி கொடுத்தேன். பட் நம்ம கஸ்டமருக்கு அனுப்புறப்போ இவ்வளோ பெரிய மெயில் அனுப்பணும் அவசியம் கிடையாது. நம்ம ஷார்ட்டாக இருந்தாலே போதும். இவ்வளோ பெரிய மெயில் அனுப்பும்போது இதை உட்காந்து யாரும் ரீட் பண்ண மாட்டாங்க. அது போக இவ்வளோ பெருசாக போட்டாலும் நமக்கு தேவையாகிற மெசேஜ் இருக்காது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்க போகிறோம். அதாவது ஓடிடின்னு எனக்கு மீட் ஆகல, எனக்கு வந்து ஷார்ட்டாக வேணும்னு சொல்லி கேட்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2-3 பேஜ் கிடச்சி. இதே அது எத்தனை டைம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்களோ அத்தனை டைம் எனக்கு வந்து 1 to 3 ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேராகிராஃப் அளவுக்கு இருக்குது. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக கொடுங்கன உடனே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஹோப் திஸ் ஃபைண்ட் இமெயில் எல்லாத்துலேயுமே வரும். அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் போடணும். இங்கே ஓடிடி வந்து அதாவது உங்கள் ஆர்டர் நம்பரு, ஓடிடி மீட் ஆகிறதுக்கு என்ன ரீசன், எக்ஸ்பைரி டேட்டு, கரண்ட் டேட்டு, டெலிவரி டேட் இதெல்லாமே நம்ம இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இது மேக்ஸிமம் இருக்கிறத எடுத்து நீங்கள் அப்படியே கஸ்டமர் கட்டணும். இது எதுவும் பிரச்சனை கிடையாது. அதில் ஃபில் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை அப்படியே எடுத்து அனுப்புகிறப்போ இல்லை இந்த ஹேஷ்டேக்ஸ், இந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு நம்மளே டைப் பண்ண மாதிரி ஒரு மெயில் அனுப்பணும். இப்போ இது பேராகிராஃபாக இருக்குது. இதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸாக கொடுங்கன்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட் கொடுக்குது. அதாவது 2 லைனில் முடிஞ்சது. இப்படி அனுப்புகிறப்போ நமக்கு சீக்கிரமாக அதாவது பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக நல்லாயிருக்கும். ப்ளஸ் அனுப்புகிறப்போ அதை நம்ம எதுவும் மாடிஃபை பண்ணிட்டு இல்லை வேற ஒருத்தர்கிட்ட இருந்து காப்பி பண்ண மெயில் மாதிரி இருக்காது. இப்போ நம்ம வெறும் அட்டாச்மெண்ட் மட்டும் தான் அனுப்ப போகிறோம். இல்லை நமக்கு இங்கிலீஷே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில எனக்கும் தெரியாது. இப்போ நம்ம டைப் பண்ணுறப்போ நமக்கு கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். அப்போ நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் வருதோ பிரச்சனை கிடையாது. அதை எடுத்து இங்கே டைப் பண்ணிவிட்டு மேக் ப்ராப்பர் சென்டென்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இதை நீங்கள் காப்பி பண்ணி டைரெக்டாக பேஸ்ட் பண்ணாலே போதும். இதில் பாருங்க, சும்மா எனக்கு வந்து சென்டென்ஸ் அதாவது இப்போ சொன்ன சென்டென்ஸ் வந்து எப்படி அதை ரெடி பண்ணி எனக்கு டுமாரோ லீவ் வேணும்.
அதாவது இது ஜஸ்ட் ஒரு நான் சுமாரா ஐ வாண்ட் லீவ்னு மட்டும் தான் போட்டிருக்கேன். இத ப்ராப்பரான சென்டென்ஸா மாத்தி குடுன்னு கேட்கிறேன். இது பாருங்க. இப்ப இது நம்ம போடுறது. டுமாரோ ஐ வாண்ட் லீவ்ன்றது ஒரு ப்ராப்பரான கிராமர் மெத்தட் கிடையாது. சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, டுமாரோ ஐ வுட் லைக் டூ டேக் எ லீவ். கிளீனா டைப் பண்ணி குடுத்துருக்கு. அதே மாரி தான் நம்ம அனுப்புற மெயில் நம்ம எல்லாமே டைப் பண்ணிடுவோம். டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரி வச்சு செக் பண்ணுவோம். ஒவ்வொன்னா கரெக்ட்டான வேர்ட்ஸ் தான் போட்டிருக்குங்களா இல்லையான்றது. பட் இத வந்து நீங்க இது பண்ண அவசியம் கிடையாது. அந்த வேர்ட்ஸ் அப்படியே இங்க டைப் பண்றீங்க. சேம் இந்த கீவேர்ட்ஸ் தான் இதுதான் முக்கியமான கீவேர்ட்ஸ்ன்றது. மேக் ப்ராப்பர் சென்டென்ஸ் குடுத்துருக்கு இல்லையா? சென்டென்ஸ்னு குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு கரெக்ட்டான சென்டென்ஸ் வந்து குடுத்துரும். நீங்க இத அப்படியே காப்பி பண்ணிட்டு, உங்க மெயில்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இவ்வளவு நாள் நம்ம பார்த்தது ChatGPT 3.5 மட்டும் தான் பார்த்தோம். இப்ப இதுலயே பார்த்தீங்கன்னா, ஏஐ, பிஆர்எம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அத பார்க்க போறோம். இந்த ChatGPTலயே பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட்ஸ் கீவேர்ட்ஸ் சொன்னேன் இல்லையா? அத ப்ராம்ப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஆல்மோஸ்ட் 1000 பிளஸ் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன ரிலேட்டடா தான் நீங்க தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணுன்ற கண்டிஷன்ல இருக்கிறப்போ, இந்த ப்ராம்ப்ட்ஸ் கோடு கேட்டீங்கன்னா, நான் ஒவ்வொரு எல்லா ப்ராம்ப்ட்ஸும் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க இத வச்சு உங்களுக்கு அதாவது என்னென்ன ரிலேட்டடா கண்டென்ட்ஸ்க்கு ஃபீல்டுக்கு யூஸ் ஆகுதுன்றது பாருங்க. Facebook ஆட் கிரியேட் பண்றதுக்கு, Twitter த்ரெட்க்கு ஐடியாஸ் கிரியேட் பண்றதுக்கு, Instagram ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி நீங்க எப்படி கிரியேட் பண்ண Instagramல பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் ஸ்டோரீஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரீஸ்க்கு நம்ம ஸ்டோரி குடுத்தா தான் அந்த அனிமேஷன கிரியேட் பண்ண முடியும். ஸ்டோரி குடுத்தா தான் நம்ம அனிமேஷன கிரியேட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோஸ். யூடியூப்லயும் எப்படி வீடியோ போஸ்ட் பண்றதுக்குன்னு அதாவது நம்ம கேட்கற எப்படி போஸ்ட் பண்றது கூட ஐடியா கேட்கலாம் அதுகிட்ட. அதுக்கேத்த மாரி ஆன்சர் பண்ணும். யூடியூப் ஆட் ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு, சோசியல் மீடியா, கன்டென்ட் கிரியேஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ், சைக்காலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. கோடிங் அதாவது கோடிங் கூட நம்ம இப்ப ChatGPTன்ற முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் கோடிங்ஸ். நான் கோடிங்ஸ் உங்களுக்கு இதுல எதுவும் போடல. வேணா இப்போ ஒன்ஸ் ஜஸ்ட் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு சிம்பிளா எனக்கு ஒரு HTML கோட் எழுதுங்கன்னு கேட்குறேன். அதாவது HTML கூட அதே டைப் பண்ணியும் குடுத்தாச்சு. இங்க கீழ என்ன சொல்லுதுன்னா, "யூ கேன் காப்பி அண்ட் பேஸ்ட் திஸ் கோட் இன்டூ டெக்ஸ்ட் எடிட்டர் அண்ட் சேவ் இட் வித் அன் எக்ஸ்டிஎம்எல் எக்ஸ்டென்ஷன்" போட்டிருக்கு. அதாவது HTML சேவ் பண்ணுங்க. ஃபைல் நேம் என்ன கூட அதே குடுத்துருச்சு. index.html. இப்போ நான் என்ன பண்றேன், இத டைரக்ட்டா எடுத்து நோட்பேட்ல போடுறேன். நோட்பேட்ல போட்டாச்சு. சேவ் பண்றப்ப சேம் அவங்க என்ன நேம் அதாவது அதுல குடுத்த எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். index.html. இந்த இந்த இதான் நான் சேவ் பண்ணது. index.html. இன்னைக்கு சேவ் பண்ண டேட் டைமோட இங்க இருக்கு. பார்த்தீங்களா? அதான் வெல்கம் டு மை சிம்பிள் HTML பேஜஸ். திஸ் இஸ் மை பேசிக் HTML பேஜ். அதான் நான் ஜஸ்ட் வெறும் எதுவுமே கேட்க கிடையாது. ஜஸ்ட் ஒரு HTML பேஜ் எனக்கு ரன் பண்ணி குடுங்கன்னு கேட்குது. நீங்க HTML ப்ராஜெக்ட் அதாவது காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, HTML ப்ராஜெக்ட்டே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்ப அதெல்லாம் அப்பலாம் உட்காந்து மணிக்கணக்கா நம்ம ப்ராஜெக்ட் நோட்ட பார்த்து டைப் பண்ணிட்டு இருப்போம். இப்ப அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன கன்டென்ட் அதாவது HTMLல குடுத்துருப்பாங்கல்ல நமக்கு என்ன ப்ராஜெக்ட்ன்றது. அந்த ப்ராஜெக்ட்ட நீங்க குடுத்தீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா இது ஃபுல் கோட் உங்களுக்கு எழுதி குடுத்துரும். இங்க பாருங்க இதுலயே போடுறேன். அதாவது எனக்கு HTML கோடு கால்குலேட்டருக்கு எழுதுங்கன்னு கேட்குறேன். நம்ம இந்த கோடிங்லாம் எழுதுனா மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் தேவைப்படும். பட் இதில பார்த்தீங்கன்னா 3 டூ 4 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ளேயே கோடிங் எழுதி குடுத்துரும். மேலே காப்பி சிம்பல்ஸ் இருக்கும். காப்பி கோட் பண்றீங்க. இப்ப நான் அந்த HTML பண்ணேன் இல்லையா? இதுலயே நான் போயிட்டு எடிட் பண்ணி என்ன பண்றேன், சேஞ்ச் பண்றேன்.
பழைய டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே புதுசு போடுறோம், போட்டு சேவ் பண்ணுறோம். வந்துச்சுங்களா கால்குலேட்டரை? நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 + 1 13 வருது. 4 + 2 ஆப்ஷன் இருக்குது. 1 + 2 கிளியர்னா இண்டிவிஜுவல் ஒரே முறை கிளியர் பண்ணுறதா இருக்குது. இண்டிவிஜுவல் கிளியர் பண்ணுறப்ப நம்ம பட்டன்ஸ் வேணால் நம்ம தான் ஆட் பண்ணிக்கணும். வேணால் அதுக்கும் வேணால் கீவேர்ட்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு டிசைன்லாம் வேணும், பர்ஃபெக்டாக ஒரு கால்குலேட்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் காட்டுறேன். இது உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் படிக்கிறப்போ ஒரு கால்குலேட்டர் ரெடி பண்ணுறது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும். பட் அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ் பார்க்கும்போது இங்கே பார்த்துருந்தேன். இங்கே என்னாச்சுன்னா நெக்ஸ்ட் கோடிங் சொல்லியிருந்தேன். கோடிங்கில் தான் நம்ம அதுக்குள்ளே எங்கே போய் பார்த்துட்டு இருந்தோம். பிளாக் ரைட்டிங் இருக்குது, கோல்டிம் இருக்குது, கோல்டு இமெயில் இருக்குது, எழுத்து இருக்குது. எழுத்து ரிலேட்டடாக நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். காப்பி ரைட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அதாவது ஃபன் ரிலேட்டடாக ஸ்டோரி சொல்லுங்கனாலும் ஸ்டோரி சொல்லும். இருக்குது ஹெல்த் ரிலேட்டடாக காப்பி ரைட்டு, ஃபன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏக்கிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, இமெயில் மார்க்கெட்டிங் இருக்குது, காப்பி ரைட்டிங் இருக்குது, மீடியா இன்ஃப்ளூயன்சரு, மென்டல் மோட்ஸ் இருக்குது, மியூசிக் டைப்ஸ் இருக்குது, எஜுகேஷனு. மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் ஆகிறது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ப்ளஸ் இமெயில் ரைட்டிங் யூஸ் ஆகும். கோடிங் நமக்கு ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு கோடிங் யூஸ் ஆகும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக கோடிங் தேவைப்படும். அது கோடிங்னா சப்ஜெக்ட் டேட்டா யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு தேவைப்படும். நீங்கள் இன்கேஸ் யூடியூபர் இல்லை இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுறது கூட என்னென்ன கண்டென்ட், அதாவது நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் பாப்புலராக வைரல் ஆகிற கண்டென்ட்ஸ் எல்லாம் நமக்கு அதே ஐடியா கொடுக்கும். இந்த கண்டென்ட் ரிலேட்டடாக நமக்கு அதிகமாக வியூஸ் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி ஹவு டு மேக் மணி ஆன்லைன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 ப்ராம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் க்ரோத் கூட இதில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் 50 இருக்குது. இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எங்கிட்ட ஒரு 1000 ப்ராம்ப்ட்ஸ் ரெடியாகவே இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா எனக்கு கமெண்டில் கொடுங்க, உங்களுக்கு அதுக்கான லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சொன்னது ஏஐபிஎம் சொன்னேன் இல்லையா, அதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியிலே ஒரு பிளக்இன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஏஐபிஆர்எம். இதுக்கும் சேம் நம்ம அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணால் நம்ம இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக சாட் ஜிபிடி இதுவும் மிங்கிள் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியே இன்னும் ஹையஸ்ட். சாட் ஜிபிடின்றப்போ இவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஏஐபிஆர்எம்ல அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்ட்டு. டாபிக் பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்ஸ் இருக்குது, டெவலப்ஸ் இருக்குது, ஜென்ரேட்டிவ் ஏ இருக்குது, மார்க்கெட்டிங்கு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, ப்ராடக்டிவிட்டி இருக்குது, எஸ்இஓ, அதாவது யூடியூப்பில் பண்ணுற எஸ்இஓ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்குது, கன்சியூர் இருக்குது. ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அக்கௌண்டிங்கு, பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டு, கால் டு ஆக்ஷனு, கேன்சல்லு, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டு, டாலி எல்லாம் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி 4ல் வரும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாலி ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, டிசைன் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, கீவேர்ட்ஸ்ன்றதுக்கே செப்பரேட்டாக ஒரு இது இருக்குது. நம்ம அந்த கீவேர்ட்ஸே கரெக்டாக போட தான் எடுத்துக்கும். பட் அந்த கீவேர்ட்ஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு இது ஆப்ஷன் இருக்குன்றது இங்கே இருக்குது. நமக்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்த கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான ரிலேட்டட் கொடுக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் பை டாப் வேர்ட்ஸ் ட்ரெண்டிங். ஒரு சில இது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்றதை நம்ம பாட்டுக்கு போட்டு சர்ச் பண்ணிட்டு இருப்போம். பட் அதே டாப் வேர்ட்ஸ் ட்ரெண்டிங்னா எது மேக்ஸிமம் எந்த ப்ராம்ப்ட் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது அந்த மாதிரியான ப்ராம்ப்டை மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி இங்கே ஃபில்டர் பண்ணுறோம். மாடல் வந்து நாட் ஸ்பெசிஃபிக். இங்கே இருக்குது பாருங்கள் சாட் ஜிபிடி ரிலேட்டடாக என்னென்ன இருக்குன்றது. சாட் ஜிபிடி 3.5 டர்போ, சாட் ஜிபிடி 4 எல்லாம் வந்து ப்ரௌசிங்கு, கோடு, டாலி, பிளக்இன்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம 4க்கு மேலே போகும்போது எல்லாமே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 3.5 வேணுமா நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு டிஃபால்ட்டான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க சாட் ஜிபிடி 3.5 வித் சாட் ஜிபிடி 4 ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி அங்கேயே போட்டுருக்கு, எனக்கு கர்சர் வைக்கும் போது தெரியுது. திஸ் ப்ராம்ப்ட் இஸ் ஆப்டிமைஸ்டு ஃபார் ஜிபிடி 4ன்னு இருக்கு. அது எஸ்இஓ ரைட்டிங். எஸ்இஓ ரைட்டிங் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா எஸ்இஓ ஆப்டிமைஸ்டு லாங் ஃபார்ம் ஆர்டிகல் வித் ப்ராப்பர் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரைட்டன் அண்ட் யூனிக் எஸ்இஓ ஆப்டிமைஸ்டு ஆர்டிகல் எழுதுறீங்க ஆர்டிகல் பண்ணலாம். புக் ஸ்டடி பண்ணீங்கன்னா புக் ஸ்டடி பண்ணலாம். இங்கே இருக்கு பாருங்க, ரைட் பெஸ்ட் ஆர்டிகல் ஃபார் ரேங்க் ஆன் கூகுள். ரீட் ரைட்டர் இருக்கு,
கம்ப்ளீட் பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒரே இதில் தான் ஒரு இது மட்டும் கிளிக் பண்ணினா உங்களுக்கு புக்கே ரெடி ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் போடுற போகிறோம்னு வச்சுக்கோங்க. என்ன போடுவோம்? இப்போ பாருங்க நான் இது மாதிரி பார்க்கும்போது புக்கு கேட்டிருந்தேன். இப்போ ஒசூரை பற்றி ஒரு பிளாக் எழுதணும்னு கேட்டாக்க தெளிவாக அதை ஹெட்டிங்கு பேராகிராஃபாக செப்பரேட்டாக கொடுத்துருது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒன் ஆஃப் த டிஃபைனிங் feature of Hosur is a breathtaking natural beauty surrounded by hills and the screening. The city provides scenery escape from the hustle and bustle of urban life. ஒசூரை பற்றி நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. நம்ம இன்னும் இன்டெப்த்தாக நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் சொன்னேன் கீவேர்ட்ஸ் நம்ம என்ன கீவேர்ட்ஸ் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, குயிக் அட்ராக்டிவ் இருக்குது, ப்ராம்ப்ட்ஸ், இன்கேஸ் ஸ்டோரி நீங்கள் எதனா ரைட் பண்ணால் கூட ஸ்டோரி இருக்குது. நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் எந்த ஃபார்மேட் ஆல்மோஸ்ட் பாருங்கள் 4748 ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு யூஸ் பண்ணால் நீங்கள் அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2-3 months தேவைப்படும் அவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கணுனாக்க. இன்னைக்கு இது மட்டும் பார்ப்போம். இதுலேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஆல்மோஸ்ட் 2 to 3 hours மேலே தேவைப்படுது. அவ்வளோ ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. ப்ராம்ப்ட்ஸ் ஒவ்வொன்றையும் நானும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி செக் பண்ண கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ப்ராம்ப்ட்ஸ் ஏதாச்சும் வேணும், ரிலேட்டடாக சப்ஜெக்ட் ரிலேட்டாக படிக்கணும், இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணணுன்னாக்கா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த ஏஐபிஆர்எம்க்கான ப்ராம்ப்ட்ஸும் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவில் மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.